ஹாய் ஹலோங்க, நான் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி டபுள் ட்ரிபிள் க்ரோஷே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன், 10 செயின்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது நம்ம டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணும்னா 3 டைம்ஸ், நமக்கு ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும் நீடில் இந்த மாதிரி. இப்போ டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். பண்ணி இந்த செயினில் 1 2 3 4 5 5th செயினில் இன்சர்ட் பண்ணணும். 4 செயின்ஸை விட்டுட்டு 5th செயினில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 விட்டுட்டு 5th செயினில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி திருப்பி யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுனா உங்களுக்கு இங்கே எத்தனை லூப் இருக்குது பாருங்கள், 5 லூப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் க்ரோஷேக்கு எடுத்த மாதிரி தான் 2 2வாக எடுக்கணும். திருப்பி யான் ஓவர் பண்ணணும், 2 எடுக்கணும், 1 ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துகிட்ருக்கணும் 2 2வாக. ஓகே, இப்போ 2 இருக்குது. இது தாங்க இருக்கிறதுலே பிக் ஸ்டிச், பெரிய ஸ்டிச்சாக வரும். நல்லா ஹைட், பெரிய இதோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும் எல்லா ஸ்டிச்சஸையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகே, அப்போ 3 அடுத்து போடுறேன் பாருங்கள். 1 2 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணுறேன். பண்ணி நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணி வெளியே எடுக்கிறேன். ஸோ எடுத்தால் 5 லூப்ஸ் கிடைக்கும். திருப்பி யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ்க்கு எடுத்துடணும், வெளியே எடுத்துடணும். ஸோ 1 லூப் ஆகிற வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிகினராக இருந்தால் இங்கே மேலே இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் பிடிச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. தென் இட் வில் பி ஈஸி டு புல். 1 2 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பி வெளியே எடுத்தோம்னா புல் த்ரூ பண்ணி 2 லூப்ஸ் 1 2 இந்த இடத்துக்கிட்ட பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 4 ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நம்ம போட்ட செயின். அடுத்து 1 2 3 ஸ்டிச்சஸ் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். இந்த கடைசி எண்டு வரைக்கும் பண்ணணும். நான் செகண்ட் ரோவும் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி செயின் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 செயின்ஸ் இருக்குது. நம்ம இது போட்ட 4 செயின். ஸோ நான் 10 செயின்ஸ் போட்டிருந்தேன், அதனால் எனக்கு 6 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம 4 விட்டுட்டு 5th செயினில் தானே இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ போட போகிறோம். இப்போ இப்படி தான் வரும். இது ஃபஸ்ட் ரோ. செகண்ட் ரோக்கு நம்ம இப்போது 4 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 செயின் போட்டுட்டு இதை இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு திருப்பி 1 2 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். ஃபுல்லாக தான் விடணும். நான் திருப்பி சொல்கிறேன். இந்த ஃபுல்லாக விடுங்க, ஃபுல் செயின்குள்ளே விடுங்க, ஹாஃப் செயினில் விட்டுறாதீங்க. ஸோ திருப்பி அதே ப்ராசஸ் தான். யான் ஓவர் 2 டைம்ஸ் 2 லூப்ஸாக எடுக்கணும் யான் ஓவர் பண்ணி. சாரி, நான் திருப்பி பண்ணுறேன். 1 2 3 ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி 1 செகண்ட் டைம். இந்த நூல் இப்படி தாங்க கொஞ்சம் எல்லா நூலுமே கொஞ்சம் திரியாக வரும். பட்டு பரவாயில்ல, நமக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக அது ஓகேவாக வந்துடும். சில டைம் ப்ராக்டிஸ் ஆனால் கூட இப்படி தான் வரும். அது நூலோட ஃபால்ட், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 1 2 3 ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. இது நம்ம போட்ட 4 செயின் இது. ஸோ அதுக்கப்புறம் 6 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடம் எப்படி முடிக்கணும்னு எப்போவும் சொல்லியிருக்கேன். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளேருந்து ஒரு செயினை ஒரு தடவை செயினை எடுத்துட்டு இப்படி இழுத்து டைட் இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த நூலை இப்படி இழுத்தீங்கன்னா
இழுத்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணினீங்கன்னா அது டைட் ஆயிரும். ஸோ இப்போ தான் ப்ராசஸ். நான் இப்போ கட் பண்ணால் நூல் வேஸ்ட்டாக போயிருந்தாலும் நான் பண்ணலை. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய பழைய வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. இதோட இது சிம்பிள் என்ன அப்படின்னா, இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டிடிஆர். ஓகேங்களா? இதோட சிம்பிள் என்னென்னா, டீ போடுவோம்ல, அந்த டீ போட்டு 3 ஸ்லாஷ் போடுறது. நான் இந்த இதில் கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட பேசிக் ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த வீடியோவிலேருந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் தான் இது பண்ணுவேன், போட போகிறேன். அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கூட நான் நம்பர் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் சிம்பிளும், அப்புறம் பேசிக் சிம்பிள்ஸோட பேசிக் ஸ்டிச்சஸோட சிம்பிள்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸையும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை. இது தாங்க டபுள் ட்ரிபிள் க்ரோஷேவோட சிம்பிள். ஸோ நான் பேசிக்ஸ் சார்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை.